கவனிங்க. இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா நம்மளோட இப்ப இந்த பேசிக் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட ப்ராக்டிகல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்மளோட இதுல இப்போ எப்படின்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், அப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பண்றது, ஷெல் ஸ்கிரிப்டிங் பண்றது, இதெல்லாம் வந்து வேற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பண்ற வேலை. இப்ப நாம அதையெல்லாம் முடிச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா செகண்ட் செமஸ்டர்ல மேக்ஸிமம் வந்து ப்ரோக்ராமிங் ரிலேட்டடா தான் வரும். எப்படின்னா ஒரு பார்ட்டு ஏற்கனவே இருக்கிற ப்ரோக்ராமை நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு கற்றுக்கணும். இன்னொரு பார்ட்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா ப்ரோக்ராம் நாம எழுத போறோம். சரியா? இதுக்கு நம்ம என்னென்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா HTML, JavaScript. HTML இந்த ப்ரௌசர், வெப் ப்ரௌசர்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த ப்ரௌசர்ல எல்லாம் லோட் ஆகுற எல்லா பேஜும் HTML பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. சரியா? அத இன்னும் கொஞ்சம் டைனமிக்கா வேலை செய்ய வைக்கிறதுக்கு அது நீங்க ஒரு ஏதாச்சும் எப்படி சொல்றது, நீங்க ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, ஆட் பண்ணு இல்ல சப்ட்ராக்ட் பண்ணு, அந்த மாதிரி எல்லாம் அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட பயன்படுத்துறோம். இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் பயன்படுத்தும் போது அதுக்கு என்ன பேர் வருதுன்னா DHTML, டைனமிக் HTML. DHTML ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுங்க? டைனமிக் HTML. டைனமிக் HTML. சரியா? நாம இப்போ ஃபர்ஸ்ட் வெறும் HTML ஆரம்பிக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா டைனமிக் HTML குள்ளால போயிட போறோம். சரியா? இது ஃபர்ஸ்ட் பார்ட். இதுக்கு அடுத்தது நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பைத்தான் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான். ஓகேவா? பைத்தான் இருக்கிறதுலயே ரொம்ப சுலபமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேட்டீங்கன்னா, அதாவது நிறைய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. பைத்தான் என்ன கேட்டீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப நம்மளுக்கு பிளெக்சிபிளா, ரொம்ப நம்ம மூளை ரொம்ப சின்னதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ஈஸியா ஆக்கி வச்சிருக்காங்க பைத்தான்ல. ரைட்டா? அதுக்கப்புறமா இன்னொரு லாங்குவேஜ் இருக்குது ஜாவா. ஜாவா வந்து எப்படி பாத்தீங்கன்னா நமக்கு அதாவது பெரிய லெவல் ப்ரோக்ராம், பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு, சாதாரண டெஸ்க்டாப் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு, சின்ன லெவல் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஜாவா வந்து ஓரளவுக்கு எல்லா லெவல்லையும் பயன்படக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா இந்த பைத்தான் ஜாவா ரெண்டுமே எங்க வேணும்னா ரன் ஆகும். விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ் எதுல போட்டாலும் ரன் ஆகும். மேக் எதுலயா இருந்தாலும் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் வேலை செய்யும். அப்ப நாம இதுல கத்துக்கிற வேலை எங்கேயும் நமக்கு நஷ்டம் ஆயிடாது, நமக்கு கண்டிப்பா திரும்ப யூஸ் ஆகும். சரி பசங்களா, இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் எப்படி நாம ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்றது, எப்படி ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே பண்றது அதுதான் பார்க்க போறோம். பொதுவா HTML பேஜ் எல்லாம் எங்க இருந்து நமக்கு வரும்? லோக்கல் கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம HTML பேஜ் ஷேர் பண்ணிட்டு தேவை. நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா சர்வர்ல அப்லோட் பண்றோம் HTML பேஜ். அந்த பேஜ் வந்து சர்வர் நமக்கு தருது. ஓகேவா? HTML இருக்கலாம், அதோட எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா சில சமயத்துல HTML இருக்கும், சில 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 சமயத்துல பாத்தீங்கன்னா PHP இருக்கும், சில சமயத்துல பாத்தீங்கன்னா JS இருக்கும், .js அப்படின்னு முடியும், சில சமயத்துல ASP முடியும். இது எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா HTML தான். ஓகேவா? HTML. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேரியேஷன் கொடுத்து நம்ம ப்ரோக்ராமிங் ஏற்ற மாதிரி மாற்றி வெவ்வேறு பேரோட எக்ஸ்டென்ஷன் கொடுத்து பண்றோம். இந்த மாதிரி ரன் ஆகிறதுக்கான வெப் சர்வருக்கு என்ன பேரு? பொதுவா வெப்ல நமக்கு இந்த பேஜ் எல்லாம் சர்வ் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அது பேரு அபாக். APACHE. நம்ம இது வரைக்கும் MySQL பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா? MySQL வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ்க்கான பேஜ். சரியா? நம்மளுக்கும் தெரியும் எப்படி MySQL கூட கனெக்ட் பண்றது, அந்த அதுக்கப்புறமா எப்படி அதுக்கு query கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம கூட இந்த எக்ஸாம்லயும் வந்தது, நமக்கு அதெல்லாம் ஈஸியா தெரியும். இப்ப நம்ம இன்னொரு பார்ட் என்ன பார்த்தோம்னா வெப் சர்வரை எப்படி ரன் பண்றது நம்மளோட லோக்கல் கம்ப்யூட்டர்ல. சரியா? பெரிய கம்பெனில அவங்களோட பெரிய சர்வர்ல பெரிய கம்ப்யூட்டர்ல ரன் பண்றாங்க. நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் லோக்கல் கம்ப்யூட்டர்ல வெப் சர்வரை ரன் பண்றோம். சரியா? இதுக்கு அபாக்னு ஒண்ணு இருக்குது. இது இல்லாம மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து IIS, இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்புறமா வந்து கென்ஜிங்ஸ்னு ஒண்ணு இருக்குது. IBM வந்து வெப்ஸ்பியர்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்தந்த கம்பெனிக்காரங்க ஒண்ணு போடுறாங்க. ஆனா நமக்கு யாருடைய தொந்தரவும் இல்லாம ஃப்ரீ சாஃப்ட்வேரா கிடைக்கக்கூடிய ஈஸியான சர்வர் வந்து அபாக் தான். APACH, அபாக் அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வெப் சர்வர். இப்ப நம்ம அபாக்க வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஜாம்புக்குள்ளால அபாக்கும் இருக்குது. அபாக், MySQL இவங்க எல்லாரும் குடும்பமா ஜாம்புக்குள்ளால இருக்காங்க. அதனால நம்ம இப்ப அபாக் யூஸ் பண்றோம். கொஞ்ச நாள் பொறுத்து அபாக், MySQL ரெண்டையும் பயன்படுத்துவோம். அப்புறம் PHP ஒண்ணு இருக்கு, அதையும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். சரியா? ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல போர்ட் நம்பர் வரும். போர்ட் நம்பர் 18443. ரெண்டு போர்ட் வந்து இது எடுத்துக்கும். லோட் ஆகிறது பாருங்க. ஏன் லோட் ஆகலன்னு தெரியல. வரும் வரும். இதுல பாருங்க போர்ட் நம்பர் 18443.
2 போர்ட் அதை எடுத்துக்கும். என்னப்பா ரொம்ப பொறுமையா வருது. ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு ஆனா போர்ட்டை டிஸ்பிளே பண்ணல. போர்ட் நம்பர் 8443. சரி, இது பாட்டுக்கு இது வேலையை செய்யட்டும். கண்டிப்பா அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த போர்ட்ல ரன் ஆகுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோமா. இந்த போர்ட்ல ரன் ஆகுதான்றதை நம்ம ப்ரௌசர் வழியா செக் பண்ணலாம். எப்படின்னா ஃபயர்பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. வந்துருக்கு 8443ல ரன் ஆகும். இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. எப்படின்னு இந்த போர்ட் நம்பர் 2 நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்பதான் வந்து போர்ட் நம்பர் 80லயும் 443 ரன் ஆகும். போர்ட் நம்பர் 80ன்றது பாத்தீங்கன்னா சாதாரணமா HTTP-க்கான போர்ட். அதே வந்து 443ன்றது கேட்டீங்கன்னா செக்யூர் சாக்கெட் லேயர் SSL வழியா HTTP கனெக்ஷன் உருவாக்குறது வந்து 443. 2 போர்ட் நம்ம பயன்படுத்தணும். இந்த போர்ட் பத்தி எல்லாம் பின்னாடி வருது டீடைலா. அதை பத்தி நம்ம அப்ப இன்னொரு தடவை பார்த்து. சரியா, அப்பாக் வெப் சர்வர் என்னென்ன போர்ட் நம்பர் பயன்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். போர்ட் நம்பர் 80, போர்ட் நம்பர் 440. இந்த போர்ட் நம்பர் சொல்றோம் இல்லையா, நம்ம USB போர்ட், VGA போர்ட் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா இது வந்து கண்ணுக்கு தெரியற போர்ட் கிடையாது. பிசிக்கலான போர்ட் கிடையாது. நம்ம ஹார்ட்வேர்ல இருந்தா பிசிக்கல் போர்ட், இது சாஃப்ட்வேர்லயே இருக்கிற போர்ட் நம்பர். சரியா, ஓகே. சரி, இப்ப நாம எப்படி நம்மளோட பேஜை லோட் பண்றது. ஃபயர்பாக்ஸ் வந்து எல்லாம் இந்த ரொம்ப நாள் பொறுத்து வந்ததும் எதுவும் செட் ஆகல. விண்டோஸ் ஆர் சிஎம்டி கொடுங்க. விண்டோஸ் ஆர் சிஎம்டி. நம்ம அந்த பேஜ் எடிட் பண்றதுக்காக நம்ம உள்ள போறோம். அதுக்காக சிஎம்டி கொடுக்குறேன். நம்மளோட வெப் பேஜை எடிட் பண்ண போறோம். சரியா, இப்போ இது விசிபிளா தானே இருக்கு டெக்ஸ்ட். //htdocs நம்ம MySQL தானே கொடுப்போம் முன்னால. /sam/mysql/bin/mysql -q root -p அதெல்லாம் அது MySQL கார். இது என்ன கேட்டீங்கன்னா //sam/htdocs. இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். நம்ம பேர்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். சரியா, எப்படி பண்றது? MD நான் வந்து கோப்பான்னு தரேன். நீங்க உங்க பேரு ஸ்பேஸ் எல்லாம் விடாம தரணும். ஓகேவா, நீட் பேருனா சின்னதாக்கிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா எப்படி பண்ண முடியுமோ அது மாதிரி மாத்துங்க. ஸ்பேஸ் இல்லாம கொடுங்க. ஏன்னா வெப்பேஜ் எல்லாம் ஸ்பேஸ் கொடுக்கறது ரொம்ப ஆபத்தான விஷயம், நல்லது கிடையாது. MD கோப்பா நீங்க வந்து உங்க பேர்ல MD கொடுத்து உங்க பேர்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் MD கமாண்ட் கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததுல இருந்து CD கோப்பா கொடுத்து உள்ள போனா போதும். MD கோப்பா தர வேண்டியதில்லை. அது ஒரு எரர் மெசேஜ் தான் வரும் அடுத்த. சரியாம்மா, சரி. MD கோப்பா, MD உங்க பேரு, CD உங்க பேரு, அவ்வளவுதான். சரியா, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இங்க பாரு, இந்த இடத்துல அப்பாக் ரன் ஆகுது இல்லையா, இதனுடைய வீட்டுக்குள்ள நம்ம போயிட்டோம். HTdocs தான் அப்பாக்கோட வீடு. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு எனக்கு ஒரு ரூம் வேணும்னு கேக்குறோம். MD கோப்பான்னு கொடுத்து ஒரு ரூம் நாம வாங்கிக்கிறோம். சரியா, நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன், எங்களுக்கு ஒரு ரூம் கொடுங்கன்னு சொன்னா அது கோப்பான்ற பேர்ல ஒரு ரூம் கொடுக்கறது. இப்ப இதுக்குள்ளால நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்க போறோம். சரியா, எப்படி வைக்கிறது? இப்ப இங்க பாருங்க, இந்த கமாண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சு. CD/sam/htdocs CD/sam/htdocs. இன்னொரு தடவை CD/sam/htdocs. அடுத்தது MD கோப்பான்றது ஒரே ஒரு தடவை கொடுத்தா போதும். எப்படின்னா, உங்களுக்கு புதுசா ஃபோல்டர் வேணும் போது நீங்க ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்குள்ள போகணும்னா ஃபர்ஸ்ட் டைம் வீடு கட்டிட்டு உள்ள போவீங்க. ஆனா தினம் தினம் வீட்டுக்குள்ள போறதுக்கு வீடு கட்டி முடிச்சு தான் போவீங்களா? நோ, நம்ம பாட்டுக்குள்ள போயிடும் தானே. அதேதான் MD கோப்பான்றது வீடு கட்டுறதுக்கான வேலை மாதிரி. ஆனா அது நம்ம ஒவ்வொரு தடவை செய்ய வேண்டியது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் MD கோப்பா கொடுத்தா கோப்பான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும். அடுத்த நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா CD கோப்பா கொடுத்தா போதும். சரியா, CD கோப்பா கொடுத்து உள்ள போனா போதும். இப்ப நான் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போறேன். intro.html சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இதுல இல்ல intro.html. ஓகே, இன்ட்ரோடக்ஷன். அதுக்காக நம்மளோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனுக்காக நோட் பேட் INTRO
டாட் HTML. இதுல ஸ்பேஸ் தரக்கூடாது. டாட்டுக்கு அப்புறம் HTML அதுதான் வரணும். டாட்டுக்கு அப்புறமும் ஸ்பேஸ் விடாதீங்க. புரியுதா? எங்கேயுமே அதாவது இங்க எங்க நோட் பேடுக்கும் இன்ட்ரோக்கும் நடுவுல மட்டும்தான் ஸ்பேஸ் கட்டி இருக்கு. மீதி எந்த இடத்துலயும் ஸ்பேஸ் கிடையாது. சரியா? நோட் பேட் ஸ்பேஸ் intro டாட் HTML. ஓகேப்பா? என்டர் தட்டுவோமா? என்டர் தட்டுவோமா? ஒரு blank பேஜ் வரும். நீங்க புது பேஜ் கிரியேட் பண்ண போறீங்களான்னு கேட்கும். எஸ்ன்னு சொல்லிடணும். இதுல வந்து எஸ் கொடுங்க. சரியா? அது கேட்கும்போது நம்ம என்ன கொடுக்கணும்? எஸ். எஸ் கொடுத்துட்டு இப்ப நோட் பேட பெருசாக்கிடுறேன். நோட் பேட பெருசாக்கிடுறேன். இப்போ இதுல டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? பெருசாக்கவா? இரு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்கம்மா, HTML டாக்குமெண்ட் எதுவா இருந்தா எங்க ஸ்டார்ட் ஆகும் எங்க முடியும்? ஏற்கனவே ஒரு MCQல வந்திருக்கு. HTML டாக்குமெண்டோட ஃபர்ஸ்ட் டேக் HTML, லாஸ்ட் டேக் /HTML. பிறக்கிறது முடியறது சாகர் அது போல. ஓகேவா? டாக்குமெண்டோட ஆரம்பம் HTML, முடிவு /HTML. ரைட்? அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல HTML போடுறேன். போடும்போதே கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் விட்டு /HTML போடுறேன். இது உங்களுக்கு டெக்ஸ்ட் பெருசாக்கினா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக்கினா ஈஸியா இருக்கும். ஏன்னா டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதா தெரியுது. இன்னைக்கு எல்லாம் ஸ்லோவா இருக்குது. 5 நாள் பொறுத்து வந்தா சாதா நோட் பேடு கூட நமக்கு இவ்வளோ பெரிய எதுலமா எரர் காட்டினா பிரச்சனை உண்டு. நம்ம அதை சரி பண்ணணும். ஓகேப்பா? எங்க எரர் வருதுன்னா கண்டிப்பா நம்ம அப்படியே இக்னோர் பண்ணணும். HTML /HTML. இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல கவனிப்பில்லைங்களா? HTML டாக்குமெண்ட்ல ரெண்டு பார்ட் இருக்கு. ஒரு பார்ட் பேரு ஹெட், /head. அது ஒரு பார்ட். இன்னொன்னு வந்து பாடி /body. ஹெட் ஒண்ணு, பாடி ஒண்ணு. ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. சரியா? ஹெட்ன்றது நம்ம மூளை மாதிரி. அது என்ன செய்யும்? அது வந்து வெளியில விசிபிளா எந்த வேலையும் செய்யாது. ஆனா அதுக்குன்னு சொல்லி சில கண்ட்ரோலிங் ஒர்க் இருக்கு. அதனால அது ஹெட்னு சொல்றாங்க. நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறது வேற ஏதாவது பண்றதுன்னா ஹெட்ல பண்ணும். ஆனா பாடி போர்ஷன்ல இருக்கிறது தான் டிஸ்பிளே ஆகும். வெளி உலகத்துக்கு தெரியறது பாத்தீங்கன்னா பாடி /பாடினோட நம்ம அடிக்கிற டேக் எல்லாமே வெளியில டிஸ்பிளே ஆகும். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன், ஹெட் /ஹெட். சரியா? இதுக்குள்ளால அடிக்க வேண்டியதை முடிச்சிருக்கும். அப்புறமா பாடி டேக்குள்ளால போகும். சரியா? நான் இப்ப கண்ட்ரோல் S கொடுத்துக்கிறேன். நீங்க எப்பவுமே டைப் பண்ணும்போது அப்பப்போ ஒரு கண்ட்ரோல் S கொடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா கம்ப்யூட்டர் எப்ப நம்மள கால வரும் தெரியாது. அதனால என்ன செய்யணும், எப்பவா இருந்ததுன்னா நீங்க டைப் பண்ணும்போது என்ன செய்யணும், கண்ட்ரோல் S கொடுக்கணும். ரைட்டா? சரி, இதுல ஹெட்டுக்குள்ளால டைட்டில் /டைட்டில்னு ஒரு டேக் இருக்குது. டைட்டில் இது என்ன கேட்டீங்கன்னா பிரவுசருடைய இங்க பாருங்க, இப்ப நம்ம எந்த பிரவுசர் ஓபன் பண்ணாலும் ஒரு டேப்லயும் இங்க மேல பாருங்க, இந்த இடத்துல நியூ டேப்னு இருக்குது இல்ல, என்னடா இது கூட ஒன்னும் இன்னைக்கு எல்லாமே மதமதான்னு வேலை செய்ப்பா, ஒன்னும் சரியில்லை. சரி பாப்போம். ஓகே, இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அந்த நியூ டேப்ன்றதுக்கு பதிலா இந்த டைட்டில்ல வரக்கூடிய கண்டென்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். நம்ம பிரிண்ட் எடுத்தோம்னா மேல ஒரு லைன் வந்து இந்த ஹெடருக்காக வரும். நான் அப்புறமா உங்களுக்கு இது நம்ம பேஜ் வரும்போது சொல்றேன். இப்போதைக்கு அது வந்து ஒரே தூக்கத்துல இருக்குது. இதெல்லாம் நியாயமே இல்லை. ஒரு கம்ப்யூட்டரையே இது போல நம்மள ஸ்லோவாയി டிஸ்டர்ப் பண்ணும். இதுல நம்ம டிஃபால்ட்டா நம்மளோட டெஸ்ட் பேஜ் ஓபன் பண்ண மாதிரி வச்சிருந்தோம், அதுவும் ஓபன் ஆக மாட்டேங்குது. சரி விடு. இப்போ டைட்டில் /டைட்டிலுக்குள்ள இதுல வந்து உங்களோட பேரு நான் வந்து கோபான்னு போடுறேன். கோபா மை இன்ட்ரோ பேஜ். கோபா மை இன்ட்ரோ பேஜ். சேவ் பண்ணிட்டேன்.
ஒருவேளை ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா கம்ப்யூட்டர் மூல வேலை செய்யும்னு நினைக்கிறேன். அப்புறமா பார்ப்போம். அப்பாடா, இங்க பாருமா, இந்த பேஜ் வழக்கமா இது லோட் ஆகுற ஒரு டிஃபால்ட் பேஜ் லோட் ஆகுறது இவ்வளோ டைம் எடுத்து. இது பாருங்க மை இன்ட்ரோ பேஜ். இப்போ எல்லாத்துக்குமே ஆரம்பம் ஒண்ணு இருக்குது, முடிவு ஒண்ணு இருக்குது. HTML ஆரம்பிச்சா /HTML முடியுது, ஹெட்ல ஆரம்பிச்சா /ஹெட்ல முடியுது, பாடின்னு ஆரம்பிச்சா /பாடி முடியும், டைட்டில் ஆரம்பிச்சா /டைட்டில் முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தொடக்கம் ஒரு முடிவு, எல்லா டேகும். சரியா? அதுக்கப்புறமா இந்த சிம்பிள் என்னது? லெஸ் தேன் கிரேட்டர் தேன். ஒரு லெஸ் தேன் போட்டு ஆரம்பிக்கிறோம், ஒரு கிரேட்டர் தேன் போட்டு முடிக்கிறோம். இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன் எந்த இடத்துல இருக்குது பாருங்க. ரைட் சைடு ஷிஃப்ட் கீ இருக்கு இல்லையா, ரைட் ஷிஃப்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு. ரைட் சைடுல ஷிஃப்ட் கீக்கு பக்கத்துல ரெண்டாவது கீ, மூணாவது கீ. சார் வணக்கம் சார், நாகராஜ் சார். வணக்கம் சார். 22 சார். ஓ எப்படி சார்? ஆமா ஆமா சார், ஆமா சார். ஆமா ஆமா ஆமா, அன்னைக்கு நான் சொன்னேன்ல, அவரு அந்த ஷார்ட்கட் எப்பயும் வேலை செய்யாது. இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கோ, புரியுதா? ஜூம் ஜூம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ப்ரோக்ராம். நம்ம கையில இருக்கிற ப்ரோக்ராம் தான் ஆல்டார் எடுத்தோம்னு நினைச்சோம். அது கேட்கும். சரி கூட போன போது இதுல வந்து கவனிங்க பிள்ளைங்களா. இப்ப நாம ஹெட்/ஹெட், அதுக்குள்ள டைட்டில்/டைட்டில். அப்புறமா நம்ம எப்படி இந்த டைட்டில் கேட்டீங்கன்னா, நம்ம போடுற கேப் மாதிரி. நீங்க ஒரு கேப் போடுறீங்க, ஹெட்டுக்கு மேல ஒரு கேப் போட்டீங்கன்னா அந்த கேப் தானே அழகா தெரியும். அது மாதிரி தான் இந்த டைட்டில். இதுக்கு அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, ஸ்டைல்/ஸ்டைல். நாம எந்த மாதிரி ஸ்டைல் கொடுக்க போறோம், டெக்ஸ்ட் எல்லாம் எந்த ஃபாண்ட்ல இருக்கணும், எவ்வளவு போல்டா இருக்கணுமா, எப்படி அலைன்மெண்ட் இருக்கணும், இது எல்லாம் செட் பண்றதுக்கு நம்ம ஸ்டைல்/ஸ்டைல் யூஸ் பண்றோம். சரியா? இங்க ஸ்டைல் இதுக்கு அடுத்தது. இப்ப நம்ம என்னென்ன டேக் யூஸ் பண்ணிருக்கோம்னு ஒரு தடவை ரிப்பீட் பண்ண முடியுமா? HTML/HTML, head/head, title/title. சரியா? ஓகே. இதுக்கு அடுத்து ஸ்டைல்/ஸ்டைல் தான் அடுத்து வருது. சரி, இதுக்குள்ளால பேராகிராஃப், அதுக்கான ஸ்டைலை நம்ம டிஃபைன் பண்றோம். எந்த எலமெண்ட்டுக்கான ஸ்டைல் டிஃபைன் பண்றோமோமா கவனிங்க. எதுக்கான ஸ்டைல் டிஃபைன் பண்றோமோ அதோட பேர் இங்க போடணும். பி போட்டுட்டு ஒரு கர்லி பிரேஸ் ஓபன், ஒரு கர்லி பிரேஸ் க்ளோஸ். சரியா? இதுக்கு நடுவுல பேராகிராஃப்கான ஸ்டைலை நம்ம டிஃபைன் பண்ண போறோம். பேராகிராஃப் வந்து எப்படி இருக்கணும், ஃபாண்ட் எப்படி இருக்கணும், அப்புறமா மத்த டீடைலா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக டெக்ஸ்ட் அலைன், ஜஸ்டிஃபை, டெக்ஸ்ட் அலைன், கோலான், ஜஸ்டிஃபை. கவனிங்க பிள்ளைங்களா, இங்க கோலான் வைக்கிறோம். இந்த கோலானுக்கு முன்னால இருக்கிறதுக்கு பேரு, கோலானுக்கு முன்னால ஒரு பார்ட் பின்னால ஒரு பார்ட் தான் ரெண்டு இருக்குது. ஒண்ணுக்கு பேரு நேம், இன்னொன்னுக்கு பேரு வேல்யூ. ஒரு நேம் ஒரு வேல்யூ ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்றது வேல்யூ. டெக்ஸ்ட் அலைன்றது பாராமீட்டர் வேல்யூன்னு சொல்லலாம், நேம் வேல்யூன்னு சொல்லலாம். சரியா? இதுல டெக்ஸ்ட் அலைன்ல என்னென்னலாம் பாசிபிள் கேட்டீங்கன்னா, லெஃப்ட் ரைட் சென்டர் எல்லாமே தரலாம். மேடம் ஆமா, இங்க பாரு பிள்ளைங்களா, இந்த மந்திரம் எல்லாம் எதுக்கு போடுறோம்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம வேர்ட்ல Ctrl+J அழுத்தணும் இல்லையா, அதுக்கு பதிலா டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை, டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் மைனஸ் சைஸ் கோலான் வச்சுட்டு 240%. இப்படி போட்டா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நார்மல் டெக்ஸ்ட் இப்ப 12 ஃபாண்ட் சைஸ்ல தான் நார்மலா வரும். 11 இல்லைன்னா 12 ஃபாண்ட் சைஸ்ல ரெண்டரிங் ஆகும். அப்ப அது மாதிரி 240% அதிகமா வை. என் கண்ணுக்கு சரியா தெரியாது,
பெருசா ஃபாண்ட் சைஸ்ன்னு சொல்றோம். அப்ப 2.4 டைம்ஸ் பெருசா தெரியும். ஓகேவா? ஏறக்குறைய 22 23 ஃபாண்ட் சைஸ்ல நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. 22 மேலேயே வரும், 30 கிட்ட வரும். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தது ஃபாண்ட் ஸ்டைல். ஃபாண்ட் ஸ்டைல் போல்டு, ஃபாண்ட் வெயிட் போல்டு இந்த ரெண்டும் தேவையில்லை. ஃபாண்ட் வெயிட் போல்டு கொடுத்தா போதும். ஃபாண்ட் வெயிட் போல்டு அதுல ஃபாண்ட் ஸ்டைல்னு ஒண்ணு கொடுத்துட்டாங்க, அது தேவையில்லை. ஃபாண்ட் வெயிட் கொடுத்தா போதும். ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இட்டாலிக் அது மாதிரி வரும், இட்டாலிக் நார்மல் அது மாதிரி வரும். நம்ம அதை பத்தி பின்னாடி வருது, இதை பத்தின டீட்டெயிலாம் வருது. இப்ப நம்ம மந்திரம் மட்டும் இதை அடிச்சோம்னா போதுமானது, வேலை செய்யும், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது டெக்ஸ்டோட கலர் வந்து ப்ளூ சொல்றாங்க, COLOR. கலருக்கு நம்ம என்ன ஸ்பெல்லிங் போடுறோம் பாருங்க, இங்க COLOR. ஆனா நிறைய பேரு இங்க இந்தியால நம்ம COLOUR தான் போடுவோம், இது இந்தியாவோட ஸ்பெல்லிங். ஆனா அவங்க வந்து யூஎஸ்ல இது எல்லாம் கிரியேட் பண்றாங்க. இந்த டேக் எல்லாமே யாரு இது பண்றாங்க, டிஃபைன் பண்ணாங்க, யூஎஸ். அவங்களோட ஸ்பெல்லிங்ல வந்து COLOR தான். அதே மாதிரி சென்டர் நம்ம எப்படி இருக்கோம்னா CNTRE போடுவோம். ஆனா இவங்களோட நம்ம ப்ரோக்ராமிங்ல வரும்போது CNTER போடணும். அது வந்து யூஎஸ் இங்கிலீஷ்ல மாறிடும். அதனால நம்ம அதையெல்லாம் நம்மளோட நார்மல் ஸ்பெல்லிங்ல போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். கலர் வந்து இதுல ப்ளூன்னு போட்டுருக்காங்க, நம்ம வேற ஏதாவது மாத்துவோமா இல்ல ப்ளூவே வைப்போமா? வேற ஏதாவது மாத்த ப்ளூவே இருக்கட்டுமா? சரி, ப்ளூ. பிளாக் நார்மலா இருக்குது, அதை மாத்துறதுக்காக தான் நம்ம வேணான்றோம். பிளாக் எப்பவும் வர்றது பிளாக் தான், நம்ம அதுக்கு தவிர்த்து வேற வேணுன்றதுக்கு தான். அடுத்து டெக்ஸ்ட் இண்டென்ட். டெக்ஸ்ட் இண்டென்ட் இது என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் எவ்வளவு தூரம் உள்ள தள்ளி வரணுன்றதுக்காக. டெக்ஸ்ட் இண்டென்ட் வந்து 10 mm. இங்க பாருங்க, ஒரு இடத்துல கோலான், ஒரு இடத்துல செமிகோலான் தெரியுதா? எங்க கோலான் எங்க செமிகோலான் தெரியுதா? நேம் வேல்யூக்கு நடுவுல கோலான், ஆனா வேல்யூ முடிஞ்ச உடனே செமிகோலான், அடுத்தடுத்த பேருக்கு நடுவுல செமிகோலான். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணா நம்மளோட ஸ்டைல்லாம் சரியா ஃபார்ம் ஆகாது. கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ன்றதுனால கொஞ்சம் சிரமமா இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் ஈஸி ஆயிடும். ஓகேப்பா? சரி, அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டைல் தலை முடிஞ்சிடுது. ஹெட்டுக்குள்ளால ஸ்டைல் வந்து நாம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். சரி, இப்போ ஹெட்டுக்கே வேலை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெட்டுக்கே வேலை முடிஞ்சிடுது, தலையோட வேலை முடிஞ்சிடுது. இப்ப தளபதியோட வேலைக்கு தான் நம்ம வரணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், பேரு பாடி/பாடி. சரியா? இங்க ஆமா இருங்க, இந்த ஹெட்/ஹெட் முடிஞ்சிடுது. சரியா? சரியாமா? சரி, இப்போ பாடி/பாடி முன்ன ஹெட் போட்ட மாதிரி இப்போ ஒரு டேக், அதனோட க்ளோஷர் /பாடி. சரியா? இதுக்குள்ளால இருங்க. இப்போ இது வரைக்கும் இருக்கிற பேஜ் பாதி சமைச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த சமையல் எப்படி இருக்கு டேஸ்ட் பார்ப்போம், அப்புறமா நம்ம மத்ததெல்லாம் செய்யலாம். இந்த வரைக்கும் என்ன சமைச்சோமோ அது நாம சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா? இப்ப எப்படி சாப்பிடுறது? நாம போய் ப்ரௌசருக்குள்ள தானே அந்த இது அபாக் சர்வரோட வீட்டுக்குள்ளால ஒரு ரூம் எடுத்து தானே நம்ம இதெல்லாம் செட் பண்ணி இருக்கோம். அங்க நம்ம போகணும். எப்படி போறது? இந்த கம்ப்யூட்டர்ல அபாக்கோடைய ரூட்டுக்குள்ளால ஒரு கோப்பான ஃபோல்டருக்குள்ளால intro.html இருக்கு. இந்த கம்ப்யூட்டருக்கு என்ன பேர் கேட்டீங்கன்னா 127.0.0.1. இதுக்கு பேரு ஐபி அட்ரஸ். இதுக்கு என்ன பேரு? ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் எல்லா இதுக்கும் இருக்குது. ஆனா இந்த ஐபி அட்ரஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இப்ப நான் என் பேரை சொல்லணும்னு வச்சுக்க, என் பேரை சொல்லுவேன்னா நான் சொல்லுவேன், ஐன்னு தான் சொல்லுவேன். மத்தவங்களுக்கு எல்லாம் பேரு சொல்லி கூப்பிடணும். ஆனா என்ன நானே சொல்லணும்னா நான் தானே சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் கம்ப்யூட்டர் தன்னை தானே இன்டர்நெட் வழியா ஆக்சஸ் பண்ணிக்கணும். நெட் கனெக்ஷன் தேவையில்லை. அதாவது இன்டர்நெட் இல்லாத போதோ இருக்கும் போதோ எப்படியா இருந்தா தன்னைத்தானே ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணிக்கணும் வெப்ல அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன அட்ரஸ் கொடுக்குறோம்? 127.0.0.1. சரியா? 127.0.0.1. சரியா? இதுக்கப்புறமா நம்ம ஒரு ரூம் போட்டோம்ல அங்க COPA, அந்த HTML இதுக்குள்ளால கோப்பா நம்மளோட ஃபோல்டர். ஓகேவா? இது என்ன கேட்டீங்கன்னா
சரியா? இப்போ 127.0.0.1 நம்ம வீடு, அப்பாக்கோட வீடு. அதுக்குள்ளால கோப்பான்றது நம்மளோட ரூம். அதுக்கும் உள்ளால intro.html நம்ம வச்சிருக்க பேஜ். ஓகேப்பா? அட்ரஸ் இதனோட காம்பனன்ட்லாம் என்ன தெரியுதா உங்களுக்கு? செல்ஃப் அட்ரஸ் நம்ம என்ன சொல்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா? 127.0.0.1 127.0.0.1 சரியா? ஸ்லாஷ் போட்டு கோப்பான்றது நம்மளோட ஃபோல்டர். அதுக்கும் உள்ளால intro.html நம்மளோட பேஜ், டாக்குமெண்டோட பேஜ். என்டர் கொடுங்க. எதுவுமே டிஸ்ப்ளே ஆகாது. ஆனா மேல பாருங்க கோப்பா மை இன்ட்ரோ பேஜ். தலை மட்டும் இப்ப நான் சொன்னேன்ல, தலை ஹெட்டோட பார்த்து முடிஞ்சிடுது. இப்போ பாடி போர்ஷனை நம்ம இப்ப எழுத போறோம். எழுத எழுத என்னென்ன வருதுன்னு பார்த்துட்டு சரியா? இப்போ இங்க பாருங்க, இந்த பாடி போர்ஷனுக்குள்ளால இவங்க என்ன பண்றாங்க? h1 ஸ்டைல் ஈக்வல்ஸ் டபுள் கோட்ஸ் குள்ளால என்ன சொல்றாங்க? கலர் கோலான் ரெட், COLOR இங்கேயும் பாருங்க கலர் கோலான் ரெட், செமிகோலான். அப்புறமா டெக்ஸ்ட் அலைன் சென்டர், டெக்ஸ்ட் அலைன் இந்த இடத்துல CNTR போடணும் பசங்களா. CNTR நம்மளோட வழக்கமான ஸ்பெல்லிங் போட்டா வேலை செய்யாது. CNTER டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அப்புறமா font size 300%. ஓகேப்பா? டன். இப்போ h1 கிரியேட் பண்ணுங்க. அதுல வந்து வெல்கம் டு மை இன்ட்ரோடக்ஷன் பேஜ், வெல்கம் டு மை இன்ட்ரோடக்ஷன் பேஜ் கோலான் வச்சுட்டு நான் கோப்பான்னு தரேன். நீங்க உங்க பேரை சொல்லுங்க. ஸ்லாஷ் h1ல ஆரம்பிச்சா ஸ்லாஷ் h1ல முடியணும். ஆரம்பம் முடிவு நம்ம முதல்ல சொல்றோம்ல, ஒவ்வொரு டேகுக்கும் ஒரு ஓபனிங் ஒரு க்ளோசிங். ரைட்டா? இது நான் இப்ப சேவ் பண்ணிடுறேன். இது நீங்க இப்ப இதுல ப்ரௌசர்ல எப்படி வருதுன்னு பாப்போமா? நாம இப்ப ரெட் கலர் சொல்லியிருக்கோம், சென்டர் அலைன்மெண்ட் சொல்லி இருக்கிறோம், font size 300% சொல்லி இருக்கோம். இதுக்கு எப்படி வருது பார்க்கலாமா? ரெஃப்ரெஷ் கொடுப்போம். ரெஃப்ரெஷ் கொடுத்தா வெல்கம் டு மை இன்ட்ரோடக்ஷன் பேஜ் கோப்பா. ஓகேவா? நாம அங்க குட்டியோட அடிச்சோம், இங்க 300% பெருசா வருது. கலர் ரெட்னு சொன்னோம், ரெட்ல வருது. அலைன்மெண்ட் சென்டர் சொன்னோம், சென்டர்ல வருது. கரெக்டா? குட். இதுக்கு அடுத்தபடியா இங்க பாருங்க பேராகிராஃப் டைப் பண்ண போறோம். P/P. ஓகேவா? மை நேம் இஸ் கோப்பா. நான் கோப்பான்னு சொல்றேன், நீங்க உங்க பேரு சொல்லுங்க. I am studying Copa trade at Government ITI for Women, புதுச்சேரி. அதானப்பா? சரிம்மா. அட்டு உடு அட்டு இன்னும் விட்டுடு. அடுத்தது வந்து சரி போ சொல்லிட்டல்ல, நம்ம என்னன்னு மாத்திடும். ஓகேவா? சரி. அப்புறம் கண்ட்ரோல் எஸ். அதுக்கப்புறமா ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் மெரிட் எக்ஸாமினேஷன். ஆக்சுவலா மெரிட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிடுது. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட். இருங்க, இதுல ஃபார்மேட் வேர்ட் ராப் கொடுக்கணும். இங்க பாருங்க, வார்த்தையெல்லாம் மடிஞ்சு வரணும்னா நம்ம வேர்ட் ராப் கொடுக்கணும். ஃபார்மேட்ல போயிட்டு ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை மெரிட் எக்ஸாமினேஷன் லாஸ்ட் வீக். நான் மெரிட் எக்ஸாமினேஷனை போன வாரமே முடிச்சிட்டேன். இதுல ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் மெரிட் எக்ஸாமினேஷன் இருக்குது, அது கிடையாது. நான் வந்து போன வாரமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தி எக்ஸாமினேஷன் took place on 10/01/2024
and 11/01/2024. ஓகேவா? இப்ப சேவ் பண்ணிட்டோமா? எஸ். அப்படியே போய் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்து பார்த்துட்டு வந்து திரும்ப எழுதிக்கோங்க. இங்க பாருங்க, நாம கொடுத்தது எப்படி வந்திருக்குது பாருங்க. இங்க பாரு, இந்த கேப் மைக்கு முன்னால ஏன் வருதுன்னா, நாம என்ன கொடுத்திருக்கோம், 10 mm இந்த இடத்துல இண்டென்ட், டெக்ஸ்ட் இண்டென்ட் 10 mm கொடுத்தோம்ல, அதனால இந்த கேப் வருது. ப்ளூ கலர் கொடுத்திருக்கோம், ப்ளூ வருது. போல்டுன்னு டெக்ஸ்ட் கொடுத்திருக்கோம், 240% கொடுத்திருக்கோம், ஜஸ்டிஃபை கொடுத்திருக்கோம். இந்த ஸ்டைல் எல்லாமே இங்க ப்ராப்பரா அப்ளை ஆகிருப்பார். நீல கலர் டெக்ஸ்ட் ஜஸ்டிஃபைடு, ப்ளூ, அப்புறம் வந்து முன்னால ஒரு 10 mm கேப் இண்டென்ட் பேரு. சரியா? சரி, இப்போ இதுக்கு அடுத்து ஏதாச்சும் இருக்குதா? செகண்ட் செமஸ்டர் ஸ்டார்ட்ஸ் ஆன் இன்னிய டேட் தான் நமக்கு. இருங்க, அடுத்து ஒரு பேராகிராஃப் போடுறாங்க, P/P. நமக்கு இப்போ செமஸ்டர் கிடையாது, இது half year 2 starts on இன்னிய டேட் தான் 18/01/2024. ஓகேவா? கொஞ்சம் போடுவோம் இரு. போன வருஷம் வந்து February 3rd அன்னைக்கு நடந்திருக்குமா எக்ஸாம், மெரிட் எக்ஸாம். நாம இந்த வருஷம் ஒரு மாசம் முன்னே முடிச்சுட்டோம். half year 2 starts on 18/01/2024. நல்லா இருக்குதா? இப்ப இருங்க, இந்த பேஜ் லாஸ்ட் என்ன பண்ணும், ஒரு Ctrl P கொடுத்து பிரிண்ட் எடுக்கணும். Ctrl P கொடுத்தோம்னா PDF வரும். இருங்க, இது வந்து பிரிண்ட் எடுக்கணும் ஒரு பக்கம். சரியா? அதுக்கப்புறமா இருங்க, எல்லாமே ஸ்லோவா இருக்குது. சாதா சரி, நம்ம இதோட நிறுத்தும். ஏன்னா எல்லாரும் நீங்களும் பிரிஸ்கா இருக்கிறீங்க, கம்ப்யூட்டரும் பிரிஸ்கா இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால நாம கொஞ்சம் மதிய மீதியை பாத்துக்கலாம். இப்ப எனக்கு இது மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்தா போதும். ரைட்டா? கவனிங்க கவனிங்க கவனிங்க, இங்க பாரு, இத PDF ஆக்குங்க, பிரிண்ட் எடுங்க, சைன் வாங்குங்க, வேலை முடிஞ்சிடுது. இந்த இடத்துல பாரு, மேல 127.0.0.1/copa/ நம்ம பேஜோட அட்ரஸ் இங்க டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறமா இங்க பாருங்க, கோபா மை இன்ட்ரோ பேஜ் தெரியுதா உங்களுக்கு? நம்ம அந்த ஹெடர்ல டைட்டில் கொடுத்தது இங்க வருது. சரியா? போதும் போதும், கவனி கவனி பிள்ளைங்களா. இங்க பாரு, இந்த இப்ப HTML கவனிங்க. நம்ம முதல்ல இருந்து என்னென்ன பண்ணோம் ஒரு தடவை நான் உங்களுக்கு எழுதுறதுக்கு டைம் தரேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும்ன்றது ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். முதல்ல என்ன செய்யணும், சாம்புக்கு போறோம், அதுல வந்து அபாக் சர்வரை ஸ்டார்ட் பண்றோம். போர்ட் நம்பர் 80, போர்ட் நம்பர் 443 ரெண்டும் ஆன் ஆகும். எனக்கு லேட் ஆன மாதிரி உங்களுக்கு ஆகாது, உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். சரியா? அதுக்கு அடுத்தபடியா நீங்க என்ன பண்ணும், விண்டோஸ் ஆர் சிஎம், அதுக்கப்புறமா cd/sam/ht டாட்ஸ், அதுக்குள்ளார போயிட்டு MD சொல்லிட்டு உங்க பேர், ஓகேவா? ஸ்பேஸ்லாம் இல்லாம ஷார்ட் நேம், அதுக்கப்புறம் CD கொடுத்து உங்க பேர். ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா, நோட்பேட் ஸ்பேஸ் intro.html, நோட்பேடுக்கும் இன்ட்ரோக்கும் நடுவுல ஸ்பேஸ், ஆனா வேற எதுவும் ஸ்பேஸ் கிடையாது. intro.html கொடுத்து கடகடான்னு என்ன பண்றோம், HTML/HTML டைட்டில் head/head, அதுக்கப்புறம் டைட்டில் ஹெட்டுக்குள்ளால டைட்டில்/டைட்டில் வந்து மை இன்ட்ரோ பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரை கொடுக்குறோம். அதுக்கப்புறமா ஸ்டைலுக்குள்ளால போயிட்டு P கொடுத்து கர்லி பிரேஸ், அந்த பிராக்கெட் வந்து கர்லி பிரேஸ்னு சொல்றோம். கர்லி பிரேஸ் ஓபன் பண்றோம். பண்ணிட்டு என்னென்ன செய்யறோம், டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை, கலர் ப்ளூ, அப்புறம் ஃபாண்ட் வெயிட் போல்டு, டெக்ஸ்ட் இது ஃபாண்ட் வெயிட் போல்டு, ஃபாண்ட் சைஸ் 240. இந்த 4 பாராமீட்டரும் கொடுக்கணும். கொடுத்து கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணி, அப்புறம் ஹெட்டும் க்ளோஸ் ஆயிடும். அப்புறமா பாடி/பாடி அதுக்குள்ளால H1 கொடுத்துட்டு ஸ்டைல் ஈக்குவல் ஸ்டைல் ஈக்குவல் சொல்லிட்டு என்ன சொல்றோம், கலர் கோலன் ரெட், அப்புறமா அப்புறம் வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர், ஃபாண்ட் சைஸ் வந்து 300% கொடுக்கும். சரியா? கொடுத்து மை இன்ட்ரோடக்ஷன் பேஜ் போட்டு நம்ம பேரு கொடுக்குறோம். அதுக்கப்புறமா 2 பேராகிராஃப் P/P நடுவில் எழுதும். தோனி பிள்ளைங்களா, தோனி
இதுல நாம ஸ்டைல் ஸ்லாஷ் ஸ்டைல் மேல கொடுத்துருக்கோம். அங்க கொடுத்ததும் H1க்கு அப்புறமா ஸ்டைல் ஈக்குவல்ஸ்னு கொடுத்ததும் ஏறக்குறைய சிமிலர், ஏறக்குறைய ஒண்ணுதான். ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமா? வித்தியாசம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப வீட்டுல சாப்பிடும்போது என்ன செய்வீங்க? வீட்டுல சாப்பிடும்போது நல்லா தட்டை எடுத்துன்னு வந்து சாதம் தனியா, குழம்பு தனியா, தொட்டுக்க தனியா எல்லாத்தையும் வச்சு ஜம்முன்னு சாப்பிடுவோம். ஓகேவா? அந்த மாதிரி இது வந்து ஸ்டைல் ஷீட்ல வந்து ஸ்டைல் ஸ்லாஷ் ஸ்டைலுக்குள்ள நம்ம தனியா கொடுத்துருக்கோம் ஹெடர் போர்ஷன். எதுக்காக? பேராகிராஃப்காக ஸ்டைல். ஆனா சில சமயத்துல நம்ம வந்து இங்க ஐடில வந்து சாப்பிடணும். இட்லி அது மேலே சாம்பார் அதுக்கு மேல இல்லைன்னா சட்னி எதையாவது ஒண்ணு தலையில ஊத்தி கடை கடை தூக்கின்னு வந்து ஒன்னா சேர்த்து சாப்பிட்டு முடிச்சிருவோம் தானே வெளியில வரும்போது. அந்த மாதிரி இங்கேயும் நாம ரெண்டாவது கொடுத்ததும் ஸ்டைல் தான், ரெண்டும் சாப்பாடு தான். ஆனா ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா நிதானமா ஹெட்டுக்குள்ளால கொடுத்து நம்ம டிஃபைன் பண்றோம். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா இன்லைன் ஸ்டைல் அப்படின்னு பேரு. H1/H1க்கு வந்து இன்லைன் ஸ்டைல் கொடுத்துருக்கு. இங்க மேல இருக்கிறதுக்கு பேரு இன்டர்னல் ஸ்டைல்னு பேரு. ஹெட்டுக்குள்ளால கொடுக்கறதுக்கு பேரு இன்டர்னல் ஸ்டைல். சரியா? ரெண்டு விதமா நம்ம இங்க ஸ்டைல பயன்படுத்தி இருக்கோம். ஒன்னு வந்து இன்டர்னல் ஸ்டைல், இன்னொன்னு இன்லைன் ஸ்டைல். சொல்ல முடியுமா? இன்டர்னல் ஸ்டைல், இன்லைன் ஸ்டைல். சொல்ல முடியுமா? இன்டர்னல் ஸ்டைல், இன்லைன் ஸ்டைல். ஓகேவா? உடன்பால் இட்லியோட சட்னி அது வந்து இன்லைன் ஸ்டைல். ஓகேவா? தனியா சாதம், குழம்பு, ரசம், மோர் எல்லாம் தனித்தனியா பக்காவா சாப்பிடுறது அது வந்து நாம இன்டர்னல் ஸ்டைல் சொல்றோம். சரியா? ஓகேவா? இது வரைக்கும் நீங்க புரியலனாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இனிமே இப்படிதான். நீங்க கொஞ்ச நாளையில இது பழகிடும் நம்ம. ஓகேவா? புரியலன்னா கவலைப்படாதீங்க. இந்த மந்திரத்தை போடுங்க. தப்பா வந்துன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன். ஓகேவா? இது ஃபுல்லா எழுதிட்டீங்களா? எழுதிக்கோங்க. மேலே எழுதாம இருக்குதாமா? இதோ வரம், அதோ வரம், இதோ வரம். இதுல இந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் சின்னதாக்கினா ஈஸியா இருக்குமா? ஆள் வச்சு எழுதுறாரு. பஞ்சவன் பாரிதன். அதான் ஆள் வச்சு படிக்கல. ஏம்மா இதோ ஒரு நிமிஷம், இதோ ஒரு நிமிஷம். சொல்லுமா. ஆமாமா, நீ இந்த எம்டில கொடுக்கறதுல ஒரு பேரு அதை கொடு.